இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் திருப்பி அதே கதை ஒரே மாதிரி இப்போ இனியா ஒரு தப்பு பண்ணுறாங்க, இல்லை யாராச்சும் ஈஸ்வரிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இல்லை ராமமூர்த்திக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, இந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் என்ன செல்விக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட சரி உடனடியாக குடுன்னு ஓடி வந்துடுறாரு கோபிநாத். ஓடி என் கூட அனுப்பி வைங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு, இவன் கூட இருந்தபோது கூட பரவாயில்லப்பா, பாக்கியா வீட்டில் இருந்தபோது கூட பரவாயில்லப்பா, 2 அடி தான் விழுந்துச்சு, அங்கே போய் 4 அடி விழுந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அறக்க பிறகு ஐயோ அம்மான்னு கத்திட்டு இங்கே ஓடி வர மாதிரி நிலமை தான் அவர் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதில் இப்போ இன்றைக்கி எபிசோடு ஆரம்பிக்கும் பொழுது இப்போ திருப்பி இனியாவுக்கு அட்வைஸுகள்லாம் கொடுத்து இப்படி ஒரு தத்தி பிள்ளையாக இருக்காதம்மா, கொஞ்சமாச்சும் உருப்படுற மாதிரி நடந்துக்கம்மா, இது உனக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, ஒரு மாட்டுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிற மாதிரி பழமொழிகள்லாம் வச்சு பேசி திட்டிக்கிட்டு ஏதோ பாக்கியா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனாலும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. எல்லா தடவையும் இப்படி தான் இனிமே என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதம்மா அப்படிங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு கதையில் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா சரி இந்த இனியா சும்மா இருக்காங்க, தேல்பத்ரி சிங் அப்படிங்கிற மாதிரி இனியாவை கூப்பிட்டு வச்சு அந்த பையன் நல்லா இருக்கான்ல அப்படின்னு காமிச்சு அதில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஏதாச்சும் விவகாரம் போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ இன்னொரு பக்கம் இப்போ கோபி எந்திரிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உட்காந்து நைட் கதவை தட்டினேன், நீங்களாம் தூங்கிச்சிங்க போக அப்படிங்கிறாரு. அவருக்கு தெரியும் அவங்க முடிச்சிருந்தா கதவை திறக்கலன்ட்டு. இருந்தாலும் அவர் திருப்பி பேசி என்னுடைய மகளை காப்பாற்றி கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ன உடனே டக்குன்னு இப்போ ராதிகா சரி எல்லாம் ஓகே, இத்தனாலாம் என்கிட்ட பேசாமல் ஏன் இன்றைக்கி பேசுகிறீங்க அப்படின்னா, இல்லை அது கோபத்தில் அப்படிங்கும்போது அம்மா சண்டை வேணாமான்னு இந்த பக்கம் மயு பாவமாக சொல்ல, நீ உள்ளே போ மயு, நாங்கள் சும்மா பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அனுப்பிட்டு, என்ன நினச்சிட்டிங்க உங்கள் மனசில், என் பிள்ளைய இந்த பாக்கியா கூட்டு போய் கோர்ட்டில் நிற்க வச்சா அன்றைக்கெலாம் உங்களுக்கு வருத்தமாக இல்லை, இப்போ வருத்தமாக இருக்கா, இப்போ குத்துது குடையுதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பிள்ளைக்காக பேசுகிறீங்க, அதுக்காக என்கிட்ட திருப்பி பேசுகிறீங்க, என்கிட்ட நன்றி சொல்கிறீங்க, ஆனால் என் பிள்ளைங்கும் போது வேறு உங்கள் பிள்ளைங்கும் போது வேறு இல்லை அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் இல்லை மயு, எனக்கும் குழந்தை மாதிரி, என் குழந்தை தான் அவள் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் அது யாரும் ஒரு நம்புகிற மாதிரி தெரியல. இவங்க ராதிகாவே அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஸோ இந்த விவகாரம் இன்னும் கொஞ்சம் சண்டையாகுது. மாற்றி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு குழந்தையை இழந்து நான் நிற்கிறேன், எனக்கு சப்போர்ட்டாக நிற்கல, உங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை நின்னீங்க, உங்கள் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா நிற்கிறீங்க, என்னை உங்கள் கோபத்தை காமிக்கிறதுக்கும் குடிச்சிட்டு என்னை கொடுமைப்படுத்துறதுங்கிற மாதிரி டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் கொடுக்குறதுங்கிற மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக தான் வர வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய பேசிட்டு அவங்க விட்டுறாங்க. உடனே இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இனியா காலைல அப்படியே எழுந்திரிச்சு நைட் ஏதாவது பெரிய பிரச்சனை குடிச்சிட்டுலாம் வீட்டுக்கு படுத்து காலையில் எழுந்திரிமோ என்ன நடக்குதுன்னு புரியாது, ஒரு மாதிரி திருன்னு முடிச்சு வெளில வருவாங்கல்ல, அந்த மாதிரி வராங்க. இந்த வாக் ஆஃப் ஷேம் மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போங்கிற மாதிரி எட்டி பார்க்க, டீ வேணுமா குடி அப்படின்னு எல்லாம் கேஷுவலாக பேசுகிறாங்க. அவங்க அப்படியே போய் பாட்டிக்கிட்ட உட்காந்து சாரி பாட்டிங்கும் போதே, நீ நல்ல பொண்ணுமா, இனிமேல் நீ நல்லா இருக்குங்கிறது தான் சொல்கிறோம், தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிக்கிட்ட அப்படின்னா வெளில வர முடியாது, ஒரு சின்ன முடிவு ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையை கொண்டு வந்துடும் அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் அட்வைஸ் பண்ணிருக்கும் போதே கோபிநாத் உள்ளே வந்துடுறாரு. உள்ளார வேகமாக நேராக உள்ளார இடியாமா உனக்கு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கும்போது இந்த பக்கம் பாக்கியம், ஆமாம் அந்த பழைய படத்தெல்லாம் போலீஸ்காரங்க எல்லாம் முடிஞ்சப்பறம் கடைசியாக வருவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இவரும் வந்துட்டார். எல்லா பிரச்சனைக்கு எப்பயும் முடிச்சப்பறம் வருவார், இப்போ பஞ்சாயத்து பண்ணிருப்பார், ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லிருப்பார் கந்தசாமி அப்படிங்கிற மாதிரி கோபமாக பேச, இவர் ஏமா நீ இந்த மாதிரி பப்புக்கெலாம் போனேன், என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா எனக்கு கால் பண்ணிக்க வேண்டியதான், நான் இருக்கேன்ல அப்படிங்கும் போது செடியன் எழில் தாத்தா பாட்டி எல்லாரும் இவன் யார், இவன் எதுக்கு நீங்கள் விட்டு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாங்க. வெளில போங்கிறாங்க. எனக்கு இப்போ என் பொண்ணுக்காக நான் வந்திருக்கேன், நான் பேச தான் செய்வேன், இருங்க நான் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நேராக உள்ளார போயிட்டு பாக்கியா அப்படின்ற போது பாக்கியா வெளில பேசாமல் இருந்துச்சு ஹாலுக்கு வந்துட்டாங்க. இருங்க ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிறேன்னு அவங்க வர உடனே இவரும் உடனே பின்னாடியே வராரு. என்ன மதிக்காமல் போயிட்டு இருக்கேன், உனக்கு மனசில் எவ்வளோ கோபம் இருக்கும், சரி உனக்கு உன் மனசில் எவ்வளோ திமிர் இருக்கும், என்ன தைரியம் இருந்தால் என் பிள்ளைய நிம்மதியாக இருக்க விடாமல் அவளை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கியிருக்க, ஒழுங்காக வளர்க்க தெரியாமல் எல்லாம் வளர்ப்புல பிரச்சனை அப்படின்னா, வளர்ப்பை பற்றி நீங்கள் பேசாதீங்க, உங்கள் வளர்ப்பு இப்போ உங்களுக்கும் தானே பொண்ணாவை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னா நல்லது செஞ்சால் நல்ல மார்க் எடுத்தால் உங்கள் பிள்ளை, பிரச்சனை பண்ணால் என் பிள்ளையா, இந்த மாதிரி நீங்களும் தான் இருக்கீங்க, கால் பண்ணி கேட்க வேண்டியதானே, எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னா, உன் பொறுப்பில் தானே வளர்றா அப்படின்னா, அந்த பாருங்க என் பொறுப்புலலாம் ஒன்றும் வளர்ந்தாலும் இங்கே பெரியவங்களாக இருந்தாலும் நான் தனியாக எனக்கு சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் எங்களுக்கு பணம் வரும், எங்கள் குடும்பம் நடனா வருது, எங்களுக்கு பணம் தேவை, அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அதை பற்றி பேச வேணாம், வளர்ப்பை பற்றி நீங்கள் பேசாதீங்க, அதுக்கான தகுதியே இல்லைன்னு சொல்லும் பொழுது எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் என்ன நடக்குதுங்கிறத நான் தான் பார்க்கணும், ஒழுங்காக இருக்காங்களா இல்லையான்னு அப்படின்னா, அவனுக்கு யாருங்க அம்மா அப்பா, எங்கே இங்கே இப்போ உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி வேறு பஞ்ச் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, என்னை எவ்வளோ அவமானப்படுத்தாலும் சரி, நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் என் பொண்ணை பார்த்து கழிச்சிட்டதெல்லாம் போதும், நான் கூப்பிட்டு போகிறேன் இனியாவை என் கூட அப்படிங்கிறார். அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் திருப்பி